Okay, students, listen this problematic sum. So, இந்த தேரத்தை நம்ம இப்போ தான் பார்த்தோம். This is the reversal law of inverse. அந்த தேரத்துக்கு அப்புறமே இந்த சம் போடலாம். இது worked example. இது exercise பார்ட்டில் இருக்கிற கொஷின். இந்த ரெண்டு சம்மையும் அப்படியே ஒரே சமத்தில் போட்டுடலாம். இந்த சம்மை மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 3 marks சம்மில் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஷினை ஸோ இதில் என்ன செய்யணும், எல்ஹெச்எஸ் பார்ட்டில் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே என்ன செய்யணும், ஏவுக்கு தனியாக இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், பிக்கு தனியாக இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதை பெருக்கும்போது எப்படி பெருக்கிறாங்க பாருங்களேன். பி இன்வர்ஸை ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க, ஏ இன்வர்ஸை செகண்ட் வச்சுருக்காங்க, அப்படி வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஐ வில் டூ திஸ் எல்ஹெச்எஸ் பார்ட். ஃபஸ்ட்டு சப்டிஷனில் எல்ஹெச்எஸ் பார்ட்டை ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதாவது ஏபி த ஹோல் இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஏபி, ஃபர்ஸ்ட் லெட் மீ மல்டிப்ளை திஸ். ஏ என்ற மேட்ரிக்ஸையும் பி என்ற மேட்ரிக்ஸையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ ஏ என்ற மேட்ரிக்ஸ் வந்து 0 -3 1 4, பி என்ற மேட்ரிக்ஸ் -2 -3 0 -1. ஸோ டோன்ட் வேகமாக போடாதீங்க, செம்ம எரர் வரும். ஓகே, ஸோ இதில் ரோ எடுத்து இந்த காலத்து கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு 0, இதை பெருக்கினாலும் வில் கெட் 0. ஸோ இந்த ரோ எடுத்து இந்த காலத்து கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 0 + 3. ஓகே, ஸோ இதை எடுத்து இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். -2 + 0 -3 -4 -3 -4 அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு தைரியமாக போடலாம். காரணம் என்னென்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வரப்போகுது. நம்ம ஃபைனலாக சம் முடியும் போது கரெக்டாக நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஏதாவது தப்பு இருந்தாலும் we can alterate that. 3 -2 -7. ஸோ திஸ் இஸ் ஏபி. இதுக்கு இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் 0 3 -2 -7. இப்போ இதுக்கு வேல்யூ 0 -6 +6. So this is +6. This is determinant of AB. So after getting 6, you can write a thing. AB is a non-singular matrix. Right? AB is a non-singular matrix. After saying that it is a non-singular matrix, you can say AB the whole inverse exists. AB the whole inverse கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ AB the whole inverse கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, AB the whole inverse இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, A inverse கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, 1/determinant of A into adjoint of A. Am I right? 1/determinant of A into adjoint of A. அப்போ அப்படியே A இருக்க வேண்டியதுல ABன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். 1/determinant of AB. Am I right? 1/determinant of AB into adjoint of AB. Adjoint of AB. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் கிடையாது, இது எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அப்படியே நேராக ஆன்சர் பண்ணலாம். 1/, you write this, AB the whole inverse. 1/determinant of AB is equal to 6. I will write the 6 here. 6. அட்ஜாயிண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாமே. இதுக்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க, இது மாற்றிக்கலாமா, இது மாற்றிக்கலாம். -7 0. This is -3 and this is +2. So change the sign. So this is AB the whole inverse. So LHS part is over. LHS part is over. So adjoint கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதில் டிரான்ஸ்போஸ் பண்ணுற வேலைலாம் கிடையாது, நம்ம ஷார்ட்கட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது RHS பார்ட் எடுத்துக்கலாம். RHS பார்ட், RHS பார்ட்டில் ஃபஸ்ட்டு A இன்வர்ஸை கண்டுபிடிக்கலாம். A இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு we need to find the determinant of A, determinant of B. இது ரெண்டும் தேவை. determinant of A, determinant of B தேவை. determinant of A என்னது, 0 -3 1 4. இதனுடைய determinant -2 -3 0 -1. So do it slowly, don't go fast. Okay, 0 -3 + 3, that is equal to 3. Then 2 - 0, that is equal to 2. Okay, this is, அப்போ இங்க A and B are non-singular matrices. Okay, non-singular matrices. அப்போ A inverse and B inverse exist.
Okay, A inverse and B inverse exist. How will you find the A inverse? What is the formula? 1 by determinant of A into adjoint of A. What is the formula to find B inverse? 1 by determinant of B into adjoint of B. Adjoint of B. 1 by determinant of A. Determinant of A is 3. 1 by 3. How will you find the adjoint of A? Adjoint of A. You replace this 4, 0 plus 3 minus 1. So this is A inverse. What is B inverse? 1 by determinant of B. Determinant of B is 2. Adjoint of B. You replace this minus 1, minus 2 plus 3 and 0 and 0. So this is B inverse. So RHS part என்னது? RHS part வந்து B inverse ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும் கண்ணு, A inverse பின்னாடி வச்சுக்கணும். எனக்கு A தான் சார் ரொம்ப பிடிக்கும்னு A ஃப்ரண்ட்ல வச்சுக்க கூடாது. B தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். B ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் A வச்சுக்கணும். காம்படிட்டிவ் லாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் காம்படிட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. BAன்னு வச்சு பெருக்கினா மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ RHS பார்ட்டில் ஃபஸ்ட்டு B இன்வர்ஸை வச்சுக்கணும், அப்புறமா A இன்வர்ஸை வச்சுக்கணும். இப்படி தான் நம்ம தியரமும் ப்ரூஃப் பண்ணியிருந்தோம். வாட் இஸ் B இன்வர்ஸ்? 1 by 2 minus 1 3 0 minus 2. இது A இன்வர்ஸ் என்னது? 1 by 3 4 3 minus 1 0. So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 1 by 2 into 1 by 3 is 1 by 6. Just first you multiply that number. Okay, இந்த நம்பரை வேலையை முடிச்சிடுங்க. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் பெருக்கலாம். இந்த ரோவை எடுத்து இந்த காலத்து கூட பெருக்கலாம். மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 3. இந்த ரோவை எடுத்து இது கூட பெருக்குங்க. மைனஸ் 3 ப்ளஸ் 0 மைனஸ் 3 ப்ளஸ் 0. இந்த ரோவை எடுத்து இந்த காலத்து கூட பெருக்கலாம். 0 ப்ளஸ் 2. இந்த ரோவை எடுத்து இந்த காலத்து கூட பெருக்கலாம். 0 ப்ளஸ் 0 0 plus 0. So final answer will be 1 by 6 minus 7 minus 3 2 0. So this is B inverse A inverse. So let me name this as equation. To watch this first equation and second equation from 1 and 2, from 1 and 2, AB the whole inverse க்கு வந்த ஆன்சரும் B inverse A inverse க்கு வந்த ஆன்சரும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் A inverse ஃபஸ்ட்டு போட்டு B inverse பின்னாடி வச்சு பெருக்குனீங்கன்னா இது ஈக்குவலாக வரவே வராது. ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்ஸ் கொஷின், ஈஸியாக தான் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இந்த சம்மை வந்து ஹோம்ஒர்க் போட்டுருங்க. இந்த சம்மை இதுக்கு பக்கத்திலே ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ஸோ அந்த தியரம் நடத்தி அந்த தியரத்துக்கான சம்ஸ் இது. ஓகே, தேங்க்யூ.